Hello friends, welcome to Dharan Academy. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல என்ன தொலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 600 மார்னிங் மேக்ஸ் சீரிஸ்ல 400 மேக்ஸ் நம்ம வந்து பார்த்தா வெற்றிகரமா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ பதிவுல 17th பார்ட்ல ஒரு 25 சம்ஸுக்கு உண்டான கிளாரிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த 25 கொஸ்டினுக்கு உண்டான வீடியோஸ் பிளஸ் அதெல்லாம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கு லிங்க் இது எல்லாமே கீழே ஒரு பிளேலிஸ்ட்டாக நான் வந்து கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்து யூஸ்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கணக்கு வந்து பார்த்துடலாம். கொடுக்கப்பட்ட படத்தில் விடுபட்ட எண் மதிப்பு காண்க. சரியா? ஸோ இந்த படத்தில் வந்து விடுபட்ட மதிப்பு என்னன்றதா வந்து கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்ன மதிப்பு தேவை. சரிங்களா? ஸோ அப்போ அப்படின்னும் போது இது வந்து ஒரு சர்க்கிள். ஸோ இந்த மையம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த பார் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ இந்த இரண்டு எண்ணுடைய ஏதோ ஒரு தொடர்பு தான் இந்த எண். அதே மாதிரி இந்த ரெண்டு எண்ணுடைய ஏதோ தொடர்பு தான் இந்த எண். அதே மாதிரி இந்த ரெண்டு எண்ணுடைய ஏதோ தொடர்பு தான் இந்த எண். அப்போ அப்படிங்கும்போது என்ன தொடர்புன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ அப்போ 5 4 இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 5ல் 4 போச்சுன்னா 1. ஸோ அப்போ கழிச்சு போட்டிருக்கான்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே 7ல் 2 போச்சுன்னா என்ன இருக்கணும் அப்படின்னா 5 தான் வந்திருக்கும். ஆனால் 25 இருக்கு. ஓகே, 5க்கு 25 என்ன தொடர்பு இருக்குன்னா 5 கியூப் 25. அப்போ 1 கியூப் 1 வந்துடும். அப்போ இது போட்டு பார்க்கலாம். இதுவும் வந்துச்சுன்னா நம்ம போட்ட கணக்கு கரெக்டாக 11ல் 8 போச்சுன்னா 3 3 கியூப் 27 கரெக்ட். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரை வந்து கழிச்சு ஓகேவா. அப்போ 9லேருந்து நம்ம 3 கழிச்சுனா வரும் 6 6 கியூப் என்னது 216. ஸோ அப்போ ஆன்சர் 216 ஆப்ஷன் சி. அவ்வளோதான்பா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். 0.15 0.015 0.0015 என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் பொது விகிதம் என்ன? ஸோ பொது விகிதம் என்னத்தை கேட்குறாங்க. இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை. ஸோ பெருக்குத்தொடர் வரிசைனா பொது விகிதம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை இதால வகுக்கும். ஓகே, ரெண்டாவது என்ன முதல் எண்ணால வகுத்தா கிடைக்கத்தான் இது நமக்கு பொது விகிதம். அப்போ 0.015 0.15 ஓகேவா. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இது வகுப்படு ஆக்சுவலா. அப்போ பாயிண்ட் நம்ம என்ன பண்ணோம் 1 போட்டு வச்சோம் அப்படின்னா அப்போதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா வகுக்க முடியும். இப்போ 1 ஓகே, அவ்வளோதான்பா. ஓகேங்களா? இது நம்ம இப்படியும் போடலாம். ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு 15 15ன்ற மாதிரி கணக்கு வந்துடும். இங்கே வந்து ஒரு சாந்தலி புள்ளி போயிடுச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு வந்து போடலாம். சரியா? இது இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பெருக்குத்தொடர் இதான ஒரு பொதுவான எண்ணால பெருக்கு கிடைப்பதான் பெருக்குத்தொடர் நம்ம வந்து பார்ப்போம். சரியா? ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 0.15 நம்ம 0.1ஆல பெருக்கணும் அப்படின்னா 0.015 ஆயிடும். 0.015 0.1ஆல பெருக்கணும் அப்படின்னா ஏன்னா நம்ம பாயிண்ட் அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு 2 சாதம் புள்ளி இங்கே ஒரு ஸ்தானம் அப்படின்னா 3 ஸ்தானம் வந்துடும். ஆல்ரெடி இங்கே 3 ஸ்தானம் இங்கே ஒரு ஸ்தானம் போட்டால் 4 ஸ்தானம் வந்துடும். அப்போ அடுத்து 5 ஸ்தானம் அப்படி ஒரு ஸ்தானம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஓகே, ஏன்னா 1ஆல எந்த நம்பர் பெருக்கினாலும் நமக்கு 1 தான் கிடைக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம வகுத்தும் போடலாம், இல்லது ஒரு பொதுவான எண்ணால பெருக்கியும் போடலாம். சரியா? ஏன்னா ப்ரொசீஜர் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது எண்ண முதல் எண்ணால வகுக்கு கிடைப்பு தான் பெருக்குத்தொடர்புடைய பொது விகிதம். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்துப்பா கூடுதல் காங்க. ஓகேவா? அதாவது வர்க்க எண்கள். ஸோ வர்க்க எண்களுக்கு உண்டான கூடுதல் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து சிறப்பு தொடர் வரிசையில வந்து பார்த்துருப்போம். சரியா? இதுக்கு என்ன ஃபார்முலா? n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1/6. ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும் போது n இந்த கடைசி உறுப்பு 19. அப்போ 19 அடுத்த உறுப்பு என்னது 20. 19 20 கூட்டினா என்ன வரும் 39. அவ்வளோதான்ப்பா. கீழே 6. கண்டிப்பா இந்த 6 வந்து மேலுக்கு என்னால் வகுப்படுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அப்போ பார்த்தோம் அப்படின்னா 3 6 1 3 3 9 2 12. அப்போ 10யும் 19யும் 13 ஃபர்ஸ்ட் பேருக்குங்க 190 9 27க்கு 7 மீதி 2 1 3 3 3 2 5 7 4 2 247 இன்ட்டு 10 போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் 2470 2470 இருக்கா பாருங்க. இது வரைக்கும் ஆன்சர் ஆப்ஷன் சி பா. ஓகே ஓகே, அடுத்த கணக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். ஏ ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்கிறார்.
பி அதே வேலையை முடிக்க ஏ எடுக்கும் நாட்களில் பாதி எடுக்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கும் வேலையின் அளவு என்ன? ஓகேவா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ வந்து ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 18 டேஸ் முடிச்சிடாருப்பா. எவ்வளோ? 18 டேஸ் வந்து முடிச்சார். ஓகே. பி அதே வேலையை முடிக்க ஏ இருக்கும் நாட்களில் பாதி எடுக்கிறார். இப்போ ஏ எடுத்த வேலையில பாதி அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? இவர் 18 டேஸ் அப்படின்னா இவர் எத்தனை நாள் எடுத்துவாரு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து 9 டேஸே அந்த வேலையை வந்து முடிச்சுட்டு இருப்பார். இதில் ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேள்வி. இது ஒன்றும் இல்லைப்பா. ஓகே. 1/18 + 1/9 என்ன வரும்? 9 27/18 × 9. ஓகே. 9 9 9 27 1 3 6 18 அப்போ 6 டேஸ். ஓகேவா? ஸோ அப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 நாள் வந்து வேலை செய்வாங்க. மொத்தமானது 6 நாள். அப்போ ஒரு நாள் என்னது 6ல் 1 பங்கு வேலையை முடிப்பாங்க. அப்போ 2 நாளில் 6ல் 2 பங்கு, 3 நாளில் 6ல் 3 பங்கு. ஸோ அப்போ ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையின் பங்கு கேட்குறாங்களா? அப்போ 6ல் 1 பங்கு வேலையை முடிப்பாங்க. ஓகே. ஆன்சர் ஆப்ஷன் பி, பாம்பே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5வது கொஸ்டின். உலோகத்தால் ஆன ஒரு கனசதுரத்தின் பக்களவு 12 சென்டிமீட்டர். அதனை உருக்கி 18 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 16 சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு கனச்செவகம் உருவாக்கப்படுகிறது. அந்த கனச்செவகத்தின் உயரத்தை காண்க. ஓகே. உலோகத்தால் ஆன மெட்டலான ஒரு கனச்சதுரம்பா. ஒரு கனச்சதுரம் எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? ஸோ இதோடைய பக்களவு ஏன்றத்தி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 சென்டிமீட்டராம்பா. இது என்ன பண்றாங்கன்னா உருக்கி, இதை உருக்கி என்ன பண்ணா ஒரு கனச்செவகம் மாத்துறாங்க. கனச்செவகம்னா இப்படி இருக்குமா? அப்படி மாற்றும் போது அது அளவு வந்து பார்த்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர். அப்போ எல் வந்து பார்த்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்க, அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர் அகலம் பி இருக்கும்போது ஹைட் என்ன இருக்குன்னு தான் கேள்வி. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இதை உருக்கி இதை மாத்துறாங்க. ஓகே. கனச்சதுரத்தை உருக்கி கனச்செவகம் மாத்துறாங்க. அப்படி மாற்றும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துடைய கனளவு சமமா? அப்போ நம்ம ரெண்டுத்துடைய கனளவு சமப்படுத்த ஆன்சர் அடிச்சோம். அப்போ என்னது கனளவு? A cube = L × B × H. ஓகே. அப்போ A cube என்னது? 12. அப்போ 12 × 12 × 12 L எவ்வளோ? 18. B எவ்வளோ? 16 × H. ஓகேவா? இதில் அடிக்க முடியாத நம்ம பார்த்து அடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் ஈஸியாக வந்து கணக்கு வந்து முடிஞ்சிடும். பாருங்க, நன்னாங்கு 16, 3 நாங்கு 12, 1 நாள் 4, 3 நாங்கு 12, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 3 6 3 18, 1 6 1 3 3 1 2 6 2. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு மொத்தம் மீதி எவ்வளோ இருக்குது? 6 மட்டும் தான் இருக்குது. அப்போ ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. ஓகேங்களா? ஓகே. அடுத்த கணக்கு குறிச்சிட்டுனா ஓகே. அடுத்து பாருங்க, 20 சென்டிமீட்டர் 20% ஆண்டு வட்டியில் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் 16,000க்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியானது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கூட்டு வட்டி கேட்குறாங்கப்பா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க? காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க. ஓகேவா? காலாண்டுக்கு ஒரு வட்டி கணக்கிடுறாங்க அப்படின்னா நம்ம 2 விஷயத்த ஃபர்ஸ்ட் பண்ணிடணும்பா. என்ன அப்படின்னா, அந்த மாதத்தை 4ஆல் வகுத்துக்கணும். சரி, பெருக்கணும். ஓகே. என்ன வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல் பெருக்கணும். 6 வந்து 4ஆல் வகுத்துக்கணும். 6 எவ்வளோ இருக்கு? 20%. அப்போ 20/4 = 1 4 5. அப்போ 5%. எண் வந்து பார்த்தீங்கன்னா 9 மாதம். அப்போ அதை நம்ம வருஷம் மாற்றணும் அப்படின்னா 12ஆல் வகுக்கணும். இன்ட்டு 4 போட்டுக்குங்க. 1 4 4 3 4 12 1 3 3 3 9. அப்போ 3. அப்போ எண் வந்து 3 இயர்ஸ். 6 வந்து பார்த்தீங்கன்னா 5%. இப்போ நம்ம கணக்கு போடலாம். அசல் எவ்வளோ? 16,000. கூட்டு எப்படி போடுவோம்? முதல்ல அசலை போட்டுப்போம். அடுத்து எவ்வளோ பர்சன்டேஜ் அதை 100ஆல் கூட்டி 100ஆல் வகுத்துப்போம். அப்போ 100ஆல் கூட்டினா 105/100. இது நம்பர் ஆஃப் பீஸ் எத்தனை? அத்தனை முறை. நம்பர் ஆஃப் பீஸ் எத்தனை? 3 முறை. அப்போ 3 முறை போட வேண்டியதுதான். 105/100 × 105/100. ஓகே. 25 100 21 5 105 25 100 21 5 105 25 100 21 105 3 0க்கு 3 0 அடிச்சிடலாம்பா. 2 8 2 2 4 2 2 2.
இப்போ 21 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 441 இன்ட்டு 21 போட்டிங்க அப்படின்னா பெருக்கான வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் வந்து கியூப் வரைக்கும் நான் பார்க்க சொல்லியிருக்கேன். ஓகே 9261பா இன்ட்டு நம்ம வந்து பார்த்தா இன்னும் நமக்கு 2 இருக்குது. ஓகே நம்ம 2ஆல் பெருக்கணும் அப்படின்னும் போது 4 2 6 2 12 2 மீதி 1 2 4 1 5 9 2 18 18520. ஓகேவா அவங்க என்ன கூட்டு வட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம இதில் போட நமக்கு என்ன மொத்த தொகை தான் கிடைக்கும். மொத்த தொகை வந்து பார்த்தீங்கன்னா 18522. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசல் 16000 நம்ம வந்து கழிச்சோம் அப்படின்னா மீதி 8522. சரி 2000 14 போச்சு. 18ல் 14 போச்சா 2 தானே. அப்போ 2522 இருக்கா பாருங்க, இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா அவ்வளோதான்பா. அடுத்து என்ன பார்க்கலாம். அசல் ரூபாய் 10,000 ஆனது ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 2000 வட்டியை பெற்றுத்தரும். ஓகேவா என்ன பண்றாங்கன்னா அசல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 இது என்ன பண்றாங்க அப்படின்னா ஆண்டுக்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. ஓகே அப்போ எத்தனை வருஷத்துல 2000 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டி கிடைக்கின்றது தான் கேள்வி. ஓகே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டின்ற வார்த்தை வரல, அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. அப்போ இது அசல், இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது வச்சு நம்ம கணக்கு வந்து ஈஸியாக போடலாம். இது ஒரு சிம்பிளான கணக்கு தான் சரிங்களா. ஸோ அப்போ அசல் எவ்வளோ 10,000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் நமக்கு தெரியாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 எவ்வளோ நமக்கு கிடைக்கணும் 2000 கிடைக்கணும். ஓகே நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸ் மட்டும் இங்கே வச்சுக்கலாம். அப்போது வச்சோம் அப்படின்னா 2000 கீழே இருக்கக்கூடிய 100 மேலே போயிடும், மேலே இருக்கக்கூடிய 10,000ம் 100ம் கீழே வந்துடும். சரி 10ம் கீழே வந்துடும். ஓகேவா அப்போ என்ன பண்ணலாம், இந்த 3 0 இந்த 3 0 இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 மீதி வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். ஸோ அப்போ எத்தனை வருஷம் மாறும் 2 வருஷம். ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. ஓகேவா இந்த கணக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பார்க்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஓகேவா ஸோ அப்போ நல்லாவே தெரியும் 10% அது இதில் ஒரு 0 அடிச்சா அதான் 10%. எவ்வளோ 1000. அப்போ வருஷத்துக்கு 1000 கிடைக்கும். அப்போ 2000க்கு 2 இயர்ஸ். அப்படியே நம்ம கணக்கு மனக்கணக்கு இது போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா இதை நம்ம போட்டு பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கணக்கு 2 நேர்வட்ட உருளைகளின் ஆரங்கள் விகிதம் 3:2 என்க, மேலும் அவற்றின் உயரங்கள் விகிதம் 5:3 எனில் அவற்றின் வளைபரப்பு விகிதங்களை காண்க. ஓகே நேர்வட்ட உருளைப்பா. ஓகே 2 நேர்வட்ட உருளை வச்சுக்கிறாங்க. நம்ம இப்படி வச்சுக்கலாம், 2 உருளை வச்சுக்கலாம். 2 உருளையுடைய ஆரம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆரம் விகிதம் 3:2பா. 3:2 போட்டுக்கோங்க. அவற்றின் உயரங்கள் விகிதம் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5:3. ஓகே இதனுடைய வளைபரப்பு விகிதம் என்ன? வளைபரப்பு என்ன ஃபார்முலா 2πRh. பொதுவான விளையாட்டு சொல்லியிருக்குன்னா அப்போ 2πயும் கேன்சல் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ 6 × 5னா 3 × 5, இது 2 × 3, 3 5 5 3 6. இது அடிக்கலாமா? அடிக்கலாம். 3 6 3 5, அப்போ 5/2. அப்போ எப்படி நான் ஈஸ்டும்போது 5:2. அப்போ அந்த வளைபரப்பு என்னது 5:2. ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. ஓகே அவ்வளோதான். அடுத்து என்ன பாருங்க x⁴, அதாவது ஒரு பல்லுறுப்புக்கோவையுடைய மீப்போவை கொடுத்துட்டு மீசிமா கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக நம்ம வந்து ஆல்ரெடி போட்ட ஒரு மாடல் கணக்கு தான். அது என்னன்னா 2 எண்களுடைய பெருக்கல் பணக்கு எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னா அந்த 2 எண்ணுடைய எல்சிஎம் மற்றும் HCF உடைய பெருக்கல் பணக்கு சமமாக இருக்கும்னு சொல்லியிருக்கும். அந்த 2 எண்கள் தான் இங்கே 2 பல்லுறுப்புக்கோவையாக கொடுத்துட்டாங்க, மீப்போவை கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க எல்சிஎம் கேட்குறாங்க. சரியா சார் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து XY வரும்போது அதுக்கு ஒன்று வேல்யூ கொடுத்து நம்ம வந்து ஒரு நம்பராக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இல்லை எல்லாத்தையும் ஒரு ஃபார்முலா போடுற மாதிரி இருக்கும்னு நான் வந்து முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே நம்ம எக்ஸுக்கு வந்து 2ன்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுக்கலாம். எக்ஸுக்கு வந்து நம்ம 2 வேல்யூ கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோவை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா x2 கொடுத்தா என்ன வரும்? x2னா 2 4 4 8 8 16. அப்புறம் வந்து 3க்கு இங்கே எக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா x³ அப்போ 8 வரும். 3 24. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 x² வந்து பார்த்தீங்கன்னா 4 5 20. அடுத்தது 26 × 2 52. கடைசி 56 கூட்டுங்க. 16 இது 30 ஆயிடுச்சா? 24 30 40 60 இது ஒரு 100 160 168பா.
இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவை. அடுத்து இதை பார்க்கலாம். ரெண்டாவது எண் எக்ஸ் கியூப்னா வரும் 2னா எக்ஸ் நம்ம 2 போடும்போது பார்த்தீங்கன்னா 16. 2x கியூப் அப்படின்னா எக்ஸ் கியூப் வந்து 8 ஈ 16. அடுத்தது மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4x ஸ்கொயர் அப்படின்னா நன்னாங்க பாருங்க -16. அடுத்தது எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -2. அடுத்து 28. ஓகே, இந்த 16க்கு இந்த 16 கேன்சல் ஆகிடும். இப்போ 28ம் 16 போட்டிங்க அப்படின்னா 28 38 44ல் -2 போச்சு அப்படின்னா என்ன வரும் 42 வரும். இது ஒரு எண், இது ஒரு எண். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா HCF இது நம்பர் கொடுப்போம். இதுக்கு அதே 2 கொடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் வந்து பார்த்தா 4 I2 10 7 கூட்டினா வரும் 10 17 21. ஓகே, நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா எக்ஸ் ஒய் 2 பெருக்கப்படும். அந்த 2 எல்சிஎம் மற்றும் HCF பெருக்கப்படும் சமமாக இருக்கும். நமக்கு எல்சிஎம் தேவை. அப்போ HCF நம்ம கீழே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அப்புறம் வருங்க. முதல் உறுப்பு வந்து பார்த்தோன்னா 168, ரெண்டாவது உறுப்பு வந்து பார்த்தோன்னா 42. இதை நம்ம வந்து வகுக்கக்கூடிய HCF வந்து பார்த்தோன்னா 21. வகுப்பு பார்க்கலாம். வகுத்தா வரும் 6 42 3 21 ஓர் 3 3 ஈர் 3 6. அப்போ 168 × 2 போட்டிங்க அப்படின்னா 160 160 150 300 18 36 336 வரணும் பா. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, இந்த கணக்கில் நம்ம ஆப்ஷன் வந்து ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த எக்ஸ் கியூப் + 2x ஸ்கொயர் எக்ஸ் கியூப் -4x ஸ்கொயர் -x + 2x இதான் இங்கே இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 4மே இதான் ஆப்ஷன். அப்போ நம்ம இதை பார்க்க தேவையில்லை. இதுக்கு நம்ம ஆன்சர் என்ன கிடைக்கும்? ரெண்டாவதுக்கு வந்து பார்த்தா ஆன்சர் 42. அப்போ இதை கவுண்ட் பண்ண 42 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதை மட்டும் போட்டு பார்த்தா போதும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 336 42 வகுத்தா என்ன எழுது பாருங்க. 7 6 42 இங்கே வந்து 4 28 8 56 8 56 அப்புறம் 1 6 8 48. அப்போ எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுத்தோம்? 2 கொடுத்துருந்தோமா? இந்த கொடுத்துருங்க பாருங்க. அப்போ இதே இங்கே சப்ஸ்டிட் பண்றோம். எதுக்கு நமக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்னா 4 இங்கே 4 8 16 வந்துடும். அப்போ இது வராது. இங்கே பாருங்க எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வரும்? 4 + இது ஒரு 4 4 4 8 8ல் 8 போச்சு 4 சாரி 4 8 8ல் 8 போச்சு 0. அப்போ இது வராது. இங்கே பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 4ல் 4 போச்சு 0 இங்கே ஒரு 8 இருக்கு. அப்போ இது வந்து 8 வருது. இது ஆன்சர். இதுவும் போட்டால் வராது. இங்கே பாருங்க 8 சரி இது 4 4 - 4 - 8 அப்புறம் வரும் 4 தான் ஒரு ஆன்சர் இருக்கு. ஓகேவா? அதுவும் -4 வரும். சரியா? சரி -4க்கு 4 கேன்சல் ஆகிடும் -8 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ இது தவறு. அப்போ இது கிடையாது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அவ்வளோதான்பா கணக்கு. ஸோ பெருசாக போட்டால் மாதிரி இருக்கும். இது நம்ம மனக்கணக்கு தான். சரியா? நம்ம அந்த எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அந்த கோவை வந்து 0 வரக்கூடாது. அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. அது ஒரே ஒரு நிபந்தனை வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த கணக்கை இந்த மாதிரி கேட்கக்கூடிய 90% கணக்கு நம்மளால இது ஆன்சர் போட முடியும். சரியா? அடுத்து பாருங்க, பின் வருவனவற்றுள் எந்த ஒரு ஜோடி எண்கள் சார்பகா எண்கள். ஓகேவா? ஸோ சார்பகா எண்கள்னா என்ன சொல்றேன் அப்படின்னா ஒன்னோட ஒன்று வந்து ஒரு பொதுவான வாய்ப்பாடுல வகுப்படாத எண்கள் தான். ஒன்னோட ஒன்று ஒரு பொதுவான வாய்ப்பாடு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 16 62ல 16 வந்து பொதுவான வாய்ப்பாடு வகுப்படுமா? 2ஆம் வாய்ப்பாடு வரும். ஓகேவா? ஸோ அப்போ பொதுவாக வந்து 2ஆம் வாய்ப்பாடு 2 வகுப்படுது. அப்போ இது வராது. இது சார்பகா எண் கிடையாது. ஓகேவா? அவங்க சார்பகா எண்கள் தான் கேட்டிருக்காங்க. 18 25 பார்த்தீங்க அப்படின்னா 18 25 இதுதான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 18 25 வந்துட்டாலே அப்போ 25 வந்தாலே அது 5ல் முடிய நம்பர் இருந்துச்சு அப்படின்னா 0 5ல் முடியக்கூடிய நம்பர் தான் வகுப்படும். ஆனால் இங்கே 8 வந்திருக்கு. அப்போ இது ஆன்சர். மீதி என்ன செக் பண்ணி பார்க்கலாம். 21 35 7ஆம் வாய்ப்பாடு வரும். அப்போ இது வராது. 23 92 வந்து பார்த்தீங்கன்னா 23 ஒரு பகா எண்ணாகவே இருந்தாலும் இந்த பகா எண்ணை 4 முறை பெருக்கும் போது நம்ம 92 கிடைக்கும். ஸோ அப்போ 23 வாய்ப்புல இது ரெண்டுமே வகுப்படும். அப்போ இதுவுமே வரும். அப்போ இதுவே பகா எண்கள் தான். சார்பகா எண்கள் தான். ஆனால் இது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வகுப்படாது. ஓகே, நான் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ சார்பகா எண்கள் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று வகுப்படக்கூடாதுப்பா. 2 எண்களும் ஒரு பொதுவான வாய்ப்பால் வகுப்படாது. ஓகேவா? அதான் சார்பகா எண்கள். அப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியானது. அது மட்டும் தான் வகுப்படாமல் இருக்கு. அடுத்த கணக்கு பாருங்க. தேயிலையின் விலை 20% அதிகரிக்கும் போது தேயிலை பயன்பாட்டின் செலவு
மாறாமல் இருக்க தேயிலை பயன்பாட்டினை எத்தனை சதவீதம் குறைத்து கொள்ள வேண்டும்? ஓகே, ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கணக்கு நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஏயின் வருமானம் பியை விட இவ்வளோ அதிகமாக இருக்கும்போது பியின் வருமானம் சியை விட எவ்வளோ அதிகமாக இருக்கும்னு கேட்டிருந்தோம். அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஃபர்ஸ்ட்டு அந்த மாதிரி கணக்கு கொடுத்தா முதல்ல எவ்வளோ பர்சன்டேஜ் பாருங்க, அதை எடுத்து போடுன்னு சொன்னோமா, போட்டோம். அடுத்து சொல்லிக்கும் அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்க சொல்லிடும். அதிகரிக்கும். அப்போ அதிகரிச்சா என்னது, 100ஓட 20 கூட்டணும் இன்ட்டு 100, அவ்வளோதான்ப்பா கணக்கு. அப்போ 20/120 இன்ட்டு 100. ஓகே, 0 காலி, 2 6 2 12 6 இங்கே வந்து பார்த்தோன்னா 6 6, அப்புறம் வந்து பார்த்தோன்னா மீதி 4 6 36, மீதி 4/6 இது அடிச்சு அப்படின்னா 2/3. அப்போ 16 2/3%. இருக்கா பாருங்க, ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா, அடுத்த கணக்கு. அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றாள். அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள். அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் காண்க. ஓகே, ஸோ அகிலான்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வில் 80% வந்து மதிப்பெண் பெற்றாங்கப்பா. அவள் பெற்றது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா 576. அப்போ அந்த 80% எவ்வளோ, 576. இந்த தேர்வின் மொத்த மதிப்பெண் கேட்குறேன். மொத்தம் எவ்வளோ, 100%. அப்போ 100% எவ்வளோ, அவ்வளோதான். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால் மார்க்கும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நேர்மாறு என்ன தலைவர் போனால், அப்போ 100/80 இன்ட்டு 576. 0 0 4 2 8 2 10 1 4, இங்கே 1 4 மீதி என்ன மீறும், 1 மீறுமா, 1 4 மீதி 1, நன்னாங்க 16 நன்னாங்க 16. அப்போ இருக்கணும் அப்படின்னா 4 5 20 0, 4 5 20 2, மீதி 2, 1 5 5 5 2 7 720. ஸோ அப்போ அந்த தேர்வில் கேட்கக்கூடிய மொத்த மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 720. ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. அவ்வளோதான். ஓகேங்களா, அடுத்த கணக்கு. ஜெப்ரோவை 26 5 21 81 என எழுதலாம் என்றால் கோப்ரா எப்படி எழுதப்படும்? ஓகேவா, ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் வச்சு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஏபிசியில் வந்து பார்த்தோன்னா ஏ வந்து 1, பி வந்து 2 அப்படி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இசட் வந்து பார்த்தோன்னா 26 பார்த்தோமா. ஸோ இதை வச்சு நம்ம வந்து போட்டிருப்போம். இது ஆல்ஃபா நியூமெரிக்ன்றது நம்ம வந்து பார்த்துருப்போம். இங்கே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்பர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுக்காம இருக்க வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய லெட்டர்ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸோ ஒன்றா இருக்கா பாருங்க. எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு, 1 2 3 4 5, 1 2 3 4 5 6 7 கிட்ட இருக்கு. ஸோ அப்போ என்ன அப்படின்னா அந்த டீகோடிங் மெத்தடில் கொடுக்கல, ஏக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதுவும் நம்பர் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க, பிக்கு ஒரு வேல்யூ, அந்த மாதிரி தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்தா இசட்ன்றது பார்த்தீங்கன்னா கடைசி உறுப்பு 26 வருது. ஸோ அப்போ அப்புறம் இ வந்து 5வது உறுப்பு, பி வந்து 2வது உறுப்பு, ஏ வந்து 1வது உறுப்பு, பி 2வது உறுப்பு, அப்புறம் ஆர் வந்து 18வது உறுப்பு, ஏ வந்து 1வது உறுப்பு. ஸோ அப்போ அதே மாதிரி கோப்ராப்போ நம்ம பார்க்கணும். ஓகே, இங்கே பாருங்க, இங்கே அது வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்ஏக்கு வந்து நமக்கு வந்து பார்த்தா தெரியும். அப்போ இந்த பிஆர்ஏக்கு நம்ம என்ன பார்த்தோம், மொத்தம் 3 லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 1 8 1 வருது பார்த்துங்க. இங்கே 2 1 8 1 வருது, இங்கேயும் வருது, இங்கே வரல, அப்போ இது வராது. இங்கே 2 1 8 1 வருதுப்பா. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த என்ன பண்ணுவோம், சி வந்து 3வது லெட்டர், எல்லாமே 3 தான். ஓ வந்து பார்த்தீங்கன்னா 5வது லெட்டர், அப்போ 3 1 5 2, அப்புறம் 1 8 1, 3 1 5 3 1 5, இது 3 1 8 வராது, இது 3 1 0 வராது, இது 3 1 5 8 தான் கரெக்ட். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. இப்படி தான் நம்ம வந்து கணக்கு போடணும். அடுத்து பாருங்க, விடுபட்ட எண்ணை காண்க. ஓகேவா, ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நம்ம வந்து யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா, சரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணக்கை வந்து போடுற மாதிரி இருக்கும். சரியா, இப்போ வந்து 4 7 4 28 -1 27, ஆமாம் I8 40 -2. ஓ இப்படி போட்டிருக்காங்கப்பா. அதாவது இந்த 2 உறுப்பையும் பெருக்கி இந்த உறுப்பால கழிச்சிருக்காங்க, கழிச்சு இங்கே வேல்யூ போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா I8 40 40 -2 38, கரெக்டுங்களா. அப்புறம் வரும் 6 9 54 54 மைனஸ் என்ன வரும் 3, அப்போ என்ன ஒரு ஆன்சர் 51. ஆப்ஷன் இருக்கு, ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதான். அடுத்த கணக்கு பாருங்க. கனசதுரத்தின் 4 வரைபடங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. எந்த எண் 3இன் எதிர்பக்கமாக இருக்க முடியும்? மொத்தமாக 4 கொடுத்துருக்காங்க, அதனுடைய 3உடைய எதிர்பக்கம் கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 2 பகடையை வந்து கம்பேர் பண்ணுவோம். ரெண்டுத்துலேயும் பொதுவான நம்பர் இருக்கா பாருங்க, இருக்கு 5 6 5, சரி
6 5. அப்போ மீதி வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு 1 எதிரானதா. அப்போ 3 எதிர்பக்கம் இங்கே என்ன வருது 4 வருது. ஆன்சர் அவ்வளோதான்பா. சம்டைம்ஸ் வந்து 10 மேல வந்து ஒரே பகடை நம்ம கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 2 பகடை கம்பேர் பண்ணும்போது ஆன்சர் வந்து கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே, பார்த்துங்க பாருங்க. C4X F9U I16R என்ற எண்ணெழுத்து தொடரில் அடுத்த உறுப்பு காண்க. ஸோ அப்போ அடுத்த உறுப்பு என்னன்றதை நம்ம வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா சொல்லணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கணக்கில் பார்ப்போம். மேக்ஸிமம் எல்லாமே எல் தான் வந்திருக்கு. ஸோ அப்போ அதை வச்சு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏபிசி DEF GHIJKL. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 லெட்டரை விட்டுட்டு கொடுத்துருக்காங்கப்பா. அப்படி பார்த்தா எல் தான் வரணும். அப்போ கே வராது. அப்போ எல்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பி இருக்கு, இங்கே 27 25 25 இருக்கு. பார்த்தா ஆகணும். சரி, அப்போ நடுவில் பார்க்கலாம். 4 9 16. அப்போ என்ன அர்த்தம்? 4 வந்து 2 ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். அடுத்து நான் வரும் 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் வரும் 25 தான் வரும். அப்போ L 25. அப்போ L 25 வராமல் 2 இருக்குப்பா. அப்போ இது வராது. ஓகே, அடுத்து நம்ம R பார்க்கலாம். X. அப்போ R இங்கே பாருங்க, R STUVWX, அதாவது ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்கப்பா. ஓகே, அப்போ ஆருக்கு முன்னாடி அப்போ PQR OP. அப்போ 2 லெட்டர் நம்ம எடுத்துருமா? அப்போ OPQR. அப்போ O வரணும். அப்போ இது ஆன்சர் சிப்பா. ஓகேவா? அவ்வளோதான். மரத்து கணக்கு. 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பு காண்க. ஓகே, 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணம். அப்போ சமபக்க முக்கோணம் இந்த சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா AAA 3A. அப்போ 3A அப்படின்றது 180 அப்படின்னா A = வரும் 4 3 3 6 பண்ணிட்டு அப்போ 60 சென்டிமீட்டர். இதான் சுற்றளவு. இதனுடைய பக்க அளவு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அதனுடைய பரப்பு கேட்குறாங்க. அப்போ சமபக்க முக்கோணத்துடைய பரப்பு என்ன பண்ணோம்னா √3/4A². அப்போது என்ன வரும்? √3/4 × 60 × 60. இதான் நமக்கு வந்து ஆன்சர் வரது வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு நாள் இங்கே வரும் 5 நாங்க 60. அப்போ 5 என்ன வரும்? 5 90 0 √3. ஓகே, ஆனால் இங்கே √3 கொடுக்காம வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ √3க்கு வேல்யூ என்னத்தை நம்ம தெரிஞ்சிடும். அப்போது √3னா என்ன அப்படின்னா 1.732. அப்போ நம்ம இந்த 900 1.732 × 900 போட்டு போயிருக்கலாமா? அடுத்த 9 18 8 மீதி 1 3 27 1 28 8 மீதி 2 7 9 63 63 1 2 65 5 மீதி 6 9 9 9 ஒரு 6 5. ஓகேவா? 3 சார்ந்தள்ளி புள்ளி ஊற்றணும் அப்படின்னா இங்கே வருமா? அப்போ 5.588 நம்ம அப்படியே 900 2 0. அப்போ 2 0 நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அப்போ சாணம் எங்கே போயிடும்? 3 சாணம் அப்படின்னா இங்கே வந்துடுமா? அப்போ ஆன்சர் வருது 558.5. ஓகேவா? அப்போ பாருங்க 1558.5 எங்கே இருக்கு பாருங்க? இந்த ஒரு கேன்சல் ஆப்ஷன் ஏப்பா. அவ்வளோதான் கணக்கு. சரிங்களா? ஸோ என்னன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு வந்து 900 √3 இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா √3 வேல்யூ போட்டு சொல்லியிருக்காங்க. அக்யூரேட் வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம √3 என்ன வேல்யூ அதால் போயிருக்குன்னா நமக்கு ஆன்சர் 1558.8 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா பரப்பளவுன்றதுனால. அடுத்து என்ன பாருங்க, ஒரு ஆப்பிள் விலை 60, ஒரு கொய்யா விலை 90 மற்றும் மாம்பழம் விலை 60, ஒரு மாதுளை விலை எவ்வளவு இருக்குன்றதான் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ ஆப்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா AEIOUப்பா. ஸோ அதை வச்சு அந்த கணக்கை வந்து கொடுத்துருக்காங்க. AEIOU. ஓகேவா? ஸோ இந்த வவல்ஸ் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30ன்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுக்குறாங்கப்பா. ஓகேவா? அப்போ ஆப்பிளில் வந்து எத்தனை வவல்ஸ் இருக்கு பாருங்க? AE 2. அப்போ 2 × ஈர் 3 ஈர் 30 60 வந்துருச்சுங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா AAU மொத்தம் 3 இருக்கு. அப்போ 3னா 3 × 30 90. அடுத்து பாருங்க மேங்கோ. மேங்கோ வந்து பார்த்தீங்கன்னா 1 அதாவது AO இருக்கு. அப்போ 2 × 30 60. அப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போமோகிரானட்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 OEAAE.
1 2 3 4 5 அப்போ 5 இருக்குது. அப்போ 5 × 30 அப்போ 5 5 150 அப்போ 150 அப்போ ருபீஸ் 150னா ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா விலையை நிர்ணயம் பண்ணுறேன். அப்போ இந்த வவ்வல்ஸுக்கு வந்து ஒரு வவ்வல் லெட்டர் இருந்தால் அப்படின்னா அதுக்கு 30 ரூபா வந்து காஸ்ட்டு போட்டு அந்த வார்த்தையில் எத்தனை வவ்வல்ஸ் லெட்டர் இருக்கோ அதை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். சரியா? ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். அசல் 6000க்கு 5 ஆண்டுகளில் 4% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் அசல் 8000க்கு 3% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் சமமாக இருக்குமெனில் அதன் ஆண்டுகள் எவ்வளவு இருக்கும்? ஓகேவா? அதாவது இந்த 6000 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய வட்டி தொகையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8000க்கு கிடைக்கக்கூடிய அந்த வட்டி தொகையும் சமமா இருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து என்ன அப்படின்றது தான் வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. சரிங்களா? சார் நான் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ அசல் வந்து 6000க்கு 5%க்கு 4% வட்டியில் அப்போ நம்ம இதை போகணும். ஃபர்ஸ்ட் இந்த கணக்கு 6000க்கு 5 வருஷத்துக்கு 4% போட்டால் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கணும். 5 20 12 1500. அப்போ இந்த 1500 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8000க்கு 3% கிடைக்கும். எத்தனை வருஷத்துலன்றதை நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்போ சிம்பிள் சேம்னு சொல்லிட்டாங்களா? அப்போ 8000க்கு என்ன எவ்வளோன்னு தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3% போடும்போது எவ்வளோ கிடைக்குமா? இதே அளவு 1500 கிடைக்கும். ஆனால் என்னது நம்ம என்ன தெரியாது. அப்போ n = 1200 × 100 / 8000 × 3 3 0 2 0க்கு இந்த 2 0 கழி இந்த 1 0க்கு இந்த 1 0 கழி. இப்போ 4 8 3 4 12 30 ஓர் 3 3 ஓர் 2 I2. அப்போ n = 5 years. இதுக்கு பாருங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, அடுத்த என்ன பாருங்க. A/B = 2:3, B/C = 2:4, C/D = 2:5 எனில் A/D சமமான விகிதம் என்ன? அப்போ A/B/C/D. A/B எவ்வளோ? 2:3. B/C எவ்வளோ? 2:4. C/D = 2:5. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எம்டிஆர் இருக்கிற காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம்? பக்கத்தில் என்ன வேலை இருக்குது அங்கே இருக்கும். ஓகே, அப்போ இதுக்கு பக்கத்துலன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்குது. அப்போ 3 போட்டுக்கோங்க. இங்கேயும் 3. இதுக்கு பக்கத்தில் 4 இருக்குது. அப்போ 4 போட்டுக்கோங்க. இங்கே வந்து பார்த்தா 2 இருக்குது. 2 2 இங்கேயும் 2. இப்போ இதை கவுண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 2 4 4 2 8 2 4 4 12 3 6 6 24 5 20 3 6 60. ஓகே, இதை நம்ம இன்னும் சுருக்கணும் அப்படின்னா என்ன போடலாம்? 4 பேர் போடலாமா? போட்டு அடிச்சு அப்படின்னா 4 8 3 12 6 24 5 ஓகேவா? ஸோ அதை நம்ம இன்னும் ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாம் இந்த பாருங்க A/D மட்டும் பார்ப்போம். அப்போ A/D மட்டும் எடுத்தோம் அப்படின்னா 2:10. இதை நம்ம இன்னும் சுருக்கலாம். 2 படித்தோம் அப்படின்னா 1 2 I2 10. ஓகே, அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1:5. A/D சாரிப்பா, இங்கே தப்பு பண்ண பாருங்க. இங்கே 60 பார்த்தா அடிக்கும்போது வந்து இது வராது. ஓகே, 5. ஓகேங்களா? ஸோ 5 ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா 5 நாங்க தான் 60 5 ஓகேவா? அப்போ 5 நாங்க 60 போது பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நமக்கு AD தான் தேவை. A வந்து இப்போ 2 D வந்து 5. அப்போது 2:5. ஓகேவா? ஸோ அடிக்கும்போது கொஞ்சம் பார்த்து அடிங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி, டெல்லிவா. ஓகேவா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்து பாருங்க, இதே ஒரு பல்லுறுப்பு கோவையை வச்சு வரக்கூடிய கணக்கு தான். ஓகேவா? இந்த கணக்கு நம்ம இன்னும் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஏன்னா ஒரு கணக்கு பார்க்கும்போதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, இந்த கணக்கு வராது, இந்த கணக்கு நமக்கு தெரியாது, நம்ம வந்து யோசிச்சு விலகிறத விட அதை பார்த்து நம்ம பயப்படுறத விட அதில் என்னதான் இருக்குன்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கி பார்க்கும்போது தான் தெரியும். அது ரொம்ப ஈஸியான கணக்காக கூட இருக்கலாம். ஓகேவா? அப்போது நம்ம அது வந்து உள்ள டீப்பாக இறங்கி பார்த்தா தான் நமக்கு தெரியும். நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டு வந்து கணக்கு பெருசாக இருக்குன்னா அது பெரிய கணக்கு, கஷ்டமான கணக்கு நம்ம யோசிக்கக்கூடாது. ஓகேவா? ஒரே லைனில் வரக்கூடிய எத்தனையோ கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வரைக்கும் கூட போயிருக்கு ஆன்சர். அதேமாதிரி 10 லைனில் கேட்ட கொஷனுக்கு ஒரே வரியில் கூட ஒரே எழுத்து கூட ஆன்சராக மாறி இருக்கு.
ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும் போது இங்கே நம்ம கேள்வியை பார்த்து பயப்படக்கூடாது. ஓகேவா? அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த கணக்கு தான். சரியா? ஸோ பாருங்களேன், இதை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க 6, இது ஒரு கோவை, இது ஒரு கோவை. ஓகே, என்னுடைய மீப்போவை கேட்குறாங்க. மீப்போனா பொதுவான எண்ணாக இருக்கணும். சரிங்களா? சரி, இங்கே பாருங்க, இதில் வந்து பொதுவாக 6 வெளியெடுக்கலாமா? 6x², 6 வெளியே தானே வரும். சரி, 3 வெளியெடுக்கலாம். ஏன்னா இங்கே 3 வரும், இங்கே 3 வரும், இங்கே 3 இங்கே 3 இப்போ 3 எடுத்து அப்படின்னா 3 6, அப்போ 6² மைனஸ் 10x² ப்ளஸ் இங்கே 3 அப்படின்னா 3 2 6, அப்போ 30x மைனஸ் 1 3 3 6 18. அப்புறம் இதில் பாருங்கள், இதில் 3 எடுக்கலாம். வெளியே 3 எடுத்து அப்படின்னா x³ மைனஸ் 4 3 4x² ப்ளஸ் 7 3 21 மைனஸ் 6 18. அப்போ ரெண்டுத்துலேயும் பொதுவாக 3 எடுத்து இருக்குது. அப்போ நமக்கு HCFல வந்து பார்த்தீங்கன்னா 3 கண்டிப்பாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா 3 வராமல் 1 தான் இருக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். மற்றபடி அது உள்ள என்ன இருக்குது இல்லைன்றது அப்பாற்பட்ட விஷயம். நமக்கு தேவை ஆன்சர் வந்துச்சு, அவ்வளோதான். ஓகே, அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கலான கணக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அதை பொதுவான இருக்கக்கூடிய நம்பரை வந்து வெளியெடுத்துக்கோங்க. இதில் எல்சிஎம் கேட்டாலும் சரி, HCF கேட்டாலும் சரி, இந்த நம்பரை வச்சு கூட நம்மளால ஈஸியாக ஆன்சர் வந்து போட முடியும். சரிங்களா? ஓகே, பார்த்தது அடுத்து என்ன பார்க்கலாம், சுருக்குக. ஓகே, ஒரு போர்ட் மாஸ் சம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ போர்ட் மாஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா பிராக்கெட் இருக்கா பார்க்கணும். ஓகே, ஸோ பிராக்கெட்டுக்குள்ளே ஒரு பிராக்கெட் இருக்குன்னா அதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுலேயுமே பார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நம்ம வந்து முதல்ல பார்க்கணும். ஓகேவா? இங்கே பிராக்கெட் இருக்குது, இது ஒரு பிராக்கெட் இருக்குது. ஓகே, அதுக்குள்ளே ஒரு பிராக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை ஃபர்ஸ்ட் வந்து பிரிக்கலாம். 3 2 6. ஓகே, மைனஸ் இங்கே வந்து வகுத்தில் கொடுத்துருக்காங்கப்பா. அப்போ 6ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 2 இருக்குது, மைனஸ் 3. இதான் வந்து பெரிய பிராக்கெட். ஓகேவா? இது அப்படியே தான் இருக்குது. 10 ப்ளஸ் இங்கே 8 2 லட்சம் அப்படின்னா 4 வந்துருமா? ஏன்னா வகுத்தில் தானே அடுத்து வரும். வெளியே பார்த்தீங்க அப்படின்னா கூட டிவைட் தானே வரும். அப்போது 2 2 4 2 8 ப்ளஸ் இப்போ 6ல் மைனஸ் 3 போச்சுன்னா வருங்க 10 ப்ளஸ் 100 ப்ளஸ் 4 ப்ளஸ் 6ல் 3 போச்சு என்ன வரும் 3. ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க. 100 ப்ளஸ் 4 104, 104 ப்ளஸ் 3 107. இன்னும் ஒன்று வச்சுருக்கலாம் 108. பேன்ஸே வந்துருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 107பா. அவ்வளோதான். ஓகேவா? இங்கே என்னென்னா போர்ட் மாஸ் ரூல்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸி. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 7 கணக்கு வந்து பார்த்தோன்னா போர்ட் மாஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணியே பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். விடுபட்ட எண்ணை காண்க. 3, 12, 27, 48, 75, 108. ஓகேவா? இதில் விடுபட்டு என்ன? ஓகேவா? அந்த லாஸ்ட் வந்து வரக்கூடிய நம்பர் என்னன்றதை நம்ம வந்து கண்டுபிடிக்கும். ஓகேவா? ஸோ இதில் எந்த ஆங்கிளை வந்து பார்த்தா இந்த கணக்கை கொண்டு போயிருக்கான்றதை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஏறு வரிசை இறங்கு வரிசையை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஏறு வரிசை. அப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னது, எண்ணுங்களுக்கு இடையான இடைவெளி எப்படி இருக்குன்றத பார்க்கணும். ஓகேவா? ஸோ 3க்கும் 12க்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா 9, 12க்கும் 5 வந்து பார்த்தா 12க்கும் 27 15, 27க்கு 48 வந்து பார்த்தீங்கன்னா 27 37 47 21 இருக்குது. 48க்கும் 75 பார்த்தீங்கன்னா 48 58 68 68 ஒரு 7, அப்போ 27. அது பாருங்க 75க்கும் 108க்கும் 100க்கு 75 25, 25 8 கூட்டினா 33 32 33 தான். ஓகே, வர 9 5 21 27 33 இதெல்லாம் 3 வாய்ப்புகள் வரா மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இதோட 6 கூட்டிருக்காங்க. 9 6 கூட்டினா 5, 5 6 கூட்டினா 21, 21 6 கூட்டினா 27, 27 6 கூட்டினா 33. அப்போ 33 கூட்டினோம்னா பண்ணணும் 6 கூட்டணும். கூட்டினா வரும் 39. அப்போ 108ஓட 39 கூட்டுங்க. 8 9 7 மீதி 1 4 1 147. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். ஓகே, அந்த டிஃப்ரெண்ட் வேல்யூ கூட ஒரு வேல்யூ கூட்டி போட்டிருக்காங்க. சரிங்களா? அவ்வளோதான்பா. அடுத்து என்ன பார்க்கலாம், ஒரு பகடையை ஊட்டும் பொழுது ஓர் இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது? ஓகே, ஒரு பகடையை உருட்டுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இரட்டைப்படை எண் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? இரட்டைப்படை எண் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா 2 4 6 இதான் வந்து இரட்டைப்படை எண்கள். அப்போ மொத்தம் அந்த பகடை விட்டுமா நம்ம என்ன கிடைக்கும், 1 2 3 4 5 6. அப்போ மொத்தம் இப்போ வந்து 6. அப்போ 6ல் 3 தான் நமக்கு தேவையான இப்போ. அப்போ அடிச்சு அப்படின்னா 1 3 3 3 6 1/2. ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. ஓகேவா? ஏன்னா கேட்டது இரட்டைப்படை எண் தான். அப்படின்னா வரும் மொத்தம் 2 4 6 மொத்தம் 3 எண்கள் தான் இரட்டைப்படை எண் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் 1/2.
ஓகேவா? அடுத்த லாஸ்ட் கணக்கு பார்த்துடலாம். 210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்கள் முடிக்க எத்தனை நாட்கள் தேவை? ஓகே, இது நாட்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆண்கள் நேரம் நாட்கள் 210 ஆண்கள் 12 மணி நேரம் 10 நாட்கள் அப்படின்னும் போது 14 மணி நேரம் 20 நாட்களில் முடிக்கணும். எத்தனை நாட்கள்? நாட்கள் நேரம் வந்து என்ன சொல்லியிருக்கேன்? எதிர்மாறலாம் அப்படியே போட்டுக்கலாம் சொல்லியிருக்கேன்னா அப்போ அப்படியே போட்டுக்கோங்க. இது 14ஆ? அடிக்கலாமா? 0க்கு 0 காலி, 7 37 O2 92 O2 62 69 54 × 3 4 2 1 5 5 1 162. அப்போ 162 ஆண்கள் தேவைப்படுவாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 600 மேக்ஸ் சீரிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 சம்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு மேக்ஸ் சம்ஸோடு நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுதல் அல்ஃபுந்துரன் அகாடமி. தேங்க்யூ.